சமுதாயத்துக்கு நல்ல கருத்து சொல்லிக்காங்க ப்ரோ. ரொம்ப கன்றாவே இருந்துச்சு ப்ரோ. ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வந்து என்ன இப்போ எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் இது வந்து. ஆனால் இந்தியாவில் தான் பெருசாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஓவியக்கு வந்து நல்லா காசு வருது. ஸோ இதுமாதிரிலாம் பண்ணா இன்னும் கொஞ்சம் காசு ஏறும், கொஞ்சம் மார்க்கெட்டும் ஏறும். அப்படின்னு தான் வேற இன்னும் எனக்கு சரியாக தெரில. அடல்ட் கண்டென்ட் நிறைய இருக்க மாதிரி தெரியுது. பார்ப்போம். ட்ரெய்லர் நிறைய இருக்கும், பட் படத்தில் போனால் அப்படியே முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் உள்ளே நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். $90ml ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. அதை பார்த்தோன்னே உங்களோட ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் என்ன? ஃபஸ்ட்டு ரியாக்ஷனா ஓவியா பிக் பாஸ்க்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறோம். அது ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. படம் எப்போ வரும் பார்க்குறதுக்கு. அதுவும் சிம்புவோட நடிச்சிருக்காங்கல்ல, இன்னும் ஈகராக வெறும் மியூசிக் தான்டா. ஏதோ மியூசிக்கோ அவங்களோட பாட்டு இருக்குல்ல, அதனால் ஓவியா காண்டி தான் மெயினாக. ஃபுல்லாக டபுள் மீனிங் படமாக இருக்கும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சொசைட்டி எப்படி இருக்குன்னா எப்படி சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் ஃபஸ்ட் ரியாக்ஷன். உங்கள் ரியாக்ஷன்? மட்டமாக இருந்தது. ஓகே, எதனால அப்படி சொல்கிறீங்க? இப்போ என்னன்னா, சுப்பிரமணியபுரம் படம் வந்தது முன்னாடி 10 வருஷம் இருக்குமா, வரிசையாக மதுரை படமாக வந்தது. இப்போ ரீசெண்டாக என்னது இருட்டறையில் முரட்டு கொத்தா, அந்த மாதிரி ஒரே படம் வந்தது. இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி சப்ஜெக்டை பேசும்போது நம்ம இவ்வளோ நாள் பேசுகிறதே இல்லை. சொசைட்டியாக டீசெண்டாக ஒரு அடல்ட்ஸாக மெச்சூர்டாக பேசலாம். இதே அடல்ட் காமெடியே டீசெண்டாக எடுக்கலாம். கொச்சையாக எடுக்கிறது தான் வந்துட்டு ஒரு ட்ரெண்டு மாதிரி அடுத்து வரப்போகுது போல். ஸோ நல்ல படம்னு சொல்ல முடியாது. லைக் இது கண்டென்ட்டுக்காக நான் சொல்லலை. கண்டென்ட்டெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன கண்டென்ட் வேணாலும் எடுக்கலாம். ஒரு மெச்சூரிட்டி இல்லை கதை சொல்கிறதுல. ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது எவ்வளோ கேவலமாக இருக்க போகுதுன்னு. ஸோ இன்னொரு படம் அவ்வளோதான், மட்டமாக தான் இருக்க போகுது கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் இல்லை. அந்த பேலேருந்து நான் ஒன்றும் மீறலை, அதனால் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் அவர் சொன்ன மாதிரி தான், அது வந்து அவர் சொல்கிற அளவுக்கு டீட்டெயிலாலாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு மூவினா அது வந்து ஒரு மெசேஜாக இருக்க வேண்டாம், ஆனால் அது இன்ட்ராக்டிவாக இருக்கணும். லைக் எல்லோரும் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். என் கூட என் ஃப்ரெண்டு இருக்காரு, நானும் இனிமேல் ஒன்றா பார்க்க முடியல அந்த ட்ரெய்லரை. அது வந்து அப்படி இருக்கக்கூடாது. ஈவன் இஃப் இட்ஸ் கோயிங் டு பி லைக் ஒரு அடல்ட் கண்ணாக இருந்தாலும் காமெடி வந்து இன்ட்ராக்டிவாக இருக்கணும், ரசிக்கிற மாதிரி இருக்கணும். அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடாது. லைக் பெஸ்ட்டாக சொல்லணும்னா எப்படி தெரியுமா இருக்குது, இது வந்து ஒரு 30 வயசு 25 வயசாக எடுத்த படமாக இருக்காது. 15 வயசு பையன் வீட்டில் உட்காந்து பான் பார்த்து கையடிச்சிட்டு எடுக்கிற ஜோக்கு தான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி எடுக்கிற ஜோக்கை வந்து சேர்த்து ஒரு படம் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு கண்டென்ட்டுக்காக பிரச்சனை நான் சொல்ல வரல. திருப்பி அதான் அநேகமாக இங்கே யூடியூப் போட்டுருந்தாங்க தான் கமெண்ட் வரும், கண்டென்ட் பழைய காலம் மாதிரி பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்கன்னு. கண்டென்ட்டுக்காக சொல்ல வரல, என்ன கண்டென்ட் வேணாலும் எடுக்கலாம். அது மெச்சூர்டாக எடுக்கிறக்கு வழி இருக்குது. ஒரு 15 வயசு பையன் சொல்கிற அடல் காமெடியாக ஒரு படமாக எடுத்து அதை எப்படியோ ஒரு ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. நடக்க தான் போகுது, எதுவும் பண்ண முடியாது. இது ரொம்ப டபுள் மீனிங்காக இருக்குது படம், அவ்வளோதான், வேறு ஒன்றும். ஓவியா கெட்டப் இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு யாரும் நினச்சி பார்க்கல. ஸோ வேஸ்ட்டு. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் ரொம்ப ஆட்டிடியூட் இருக்க மாதிரி இருக்குது. கேர்ள்ஸ் இது பண்ணலாம், இதுவும் நான் பண்ணலன்னு சொல்கிறது வந்து ஆக்வர்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது என்னை பொறுத்த வரையும். ஓகே, பட் ஆனால் ரொம்ப ஆட்டிடியூட் இருக்க மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, ஆனால் வந்து எல்லாம் ரொம்ப ஓப்பனாக இருக்க, மறைமுகமாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாம் ஓப்பனாக இருக்கிற மாதிரியே இருக்குது எல்லாமே. ஆனால் இந்த அளவுக்கு ஓப்பனாக இருந்தால் மேலே வந்து பசங்களை தான் கொஞ்சம் இதுவாகும். அதனால் வந்து இதை கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் நார்மலாக இருந்தால் நல்லாயிருக்கும் இருந்துச்சு படம். ஆனால் நல்லா இருக்குது பார்க்க ட்ரெய்லரு. ஆனால் நிறைய நம்மளை மாரி ஆளுங்க நிறைய பேர் போவாங்க, கண்டிப்பாக போவாங்க, போகாமல் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக போய் தான் ஆகணும், இந்த நாளாக கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஆனால் அது போக இன்னும் அதிகமாக தான் ஆகும். போக பார்த்தோன்னா ஜென்ரேஷன் வந்து அதிகமாக தான் ஆகும். அதே அதிகமாக ஆகக்கூடாது, இருந்தாலும் ஓரளவுக்கு மினிமம் எடுத்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஓவியா நல்லா தான் டேலண்டட் ஃபெலோ, ஆனால் வந்து கொஞ்சம் அவங்க வந்து யூனிக்காக நடித்தா நல்லாயிருக்கும். பிக் பாஸ் ஓகே தான், பிக் பாஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் இண்டஸ்ட்ரியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் அவங்க நல்லா வருவாங்க. இந்த மாதிரி ஃபிலிம் ஓகே தான், பட் அவங்க கொஞ்சம் வந்து அவங்க ஒரு கலக்கலப்பு மாதிரி, அப்புறம் அவங்க கலவாணி மாதிரி இன்னும் நடித்தாங்கன்னா இன்னும் நல்லா ஓடும். அதுதான் என்னோட கருத்து. ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன்னா என்ன சொல்கிறது, 18+ ஓவியா நடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். நான் இது வந்து எப்படின்னா வடச்சென்னையில் வந்து கெட்ட வார்த்தை பேசுனாங்க. இது வந்து
பண்ணுறது எல்லாமே அசிங்கமாக தான் இருக்குது. டபுள் மீனிங் படம்னா நான் 18+ நல்லா பார்க்கலாம். பட் ஆனால் சில்ட்ரன் பேபிலாம் பார்க்க முடியாது. அது மாதிரி கொஞ்சம் இதுவாக பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் ஓகேண்ணா, ட்ரெய்லர் ஓகேண்ணா, அவ்வளோதாண்ணா. பிக் பாஸில் ஓவியா இருக்கா கன்ஃபார்மாக அவருக்கு நிறைய சப்போர்ட் வரும். பிடிச்சிருந்து ஓரளவுக்கு. ஏன்னா 80s+ தான் பார்க்க முடியும் படம். ஆக்சுவலாக ஓவியா பிடிக்கும் ஜி. ஸோ ஆப்வியஸாக இதுவும் பிடிக்கும். 18+ மூவின்னு நல்லாவே தெரியுது. எல்லாராலும் பார்க்க முடியாது, பட் பரவாயில்ல. இப்போ நிறைய பேர் இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு இப்போ பிக் பாஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓவியாவுக்கு ஒரு நல்ல ஃபேம் கிடச்சிது, நேம் கிடச்சிது. ஸோ இந்த ட்ரெய்லர் இந்த மூவி மூலிமா அந்த இமேஜை கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம். நான் ஃபிலிம் கோசம் தான் பண்ணுறாங்க. ஸோ வந்து காசு கிடைக்குது, ஸோ பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோவா எனக்கு சரியாக தெரில. அந்த இது வந்து அந்த ரெஸ்பெக்ட் ஹானர்லாம் அப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு. ஐ மீன் சாரி, அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அவ்வளோதாண்ணா, வேற ஒன்றும் இல்லை. மேபி எடுத்துக்கலாம் இந்த மூவினால். அவங்களுக்கு காசு வருதுண்ணா, வேற ஒன்றும் இல்லைண்ணா, காசு வருது. ஸோ வந்து அவங்க வந்து வளர்ச்சனிலேயே அவங்க தனுஷ்க்கு வந்து காசு வந்துச்சு. அதுக்கோசம் தான் அவன் பேரஸ்லாம் பேசினான். அதே மாதிரி தான் இதுவும். அது இன்னும் கொஞ்சம் மாதிரியோ தெரியல, ஏறுற மாதிரியோ அப்படி தான் ஈக்குவலாக தான் இருக்கும். அவ்வளோதான். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் தப்பான இம்ப்ரெஷன் அப்படிலாம் இல்லை. அது கேரக்டரை பொறுத்து தான் இருக்குது. அவங்களுக்குன்ற போது அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் பிடிச்சி எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு ஃபேன்ஸ்க்கு ரீச் ஆகும்னு எடுத்திருப்பாங்க. அது அவங்களோட கரியர். அவங்க இது ஆக முடியாது இப்படி பார்த்தாங்கன்னா. யாஷிகா ஆனந்த் அப்படி எடுத்துக்கிட்டால் அந்த படத்துக்கு அப்புறம் வந்து அவங்க ஹிட் ஆகிருக்க மாட்டாங்கல்ல. அதனால் ஓவியாவுக்கு அவங்களுக்கு வந்து இது ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும், அடுத்து ட்ரெண்ட் ஆகிறதுக்கு. அவங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நல்ல இடம் இருக்குது, பேர் இருக்குது. இது நல்லா இன்னும் கொஞ்சம் கூத்தி கொடுக்கும் அவங்களுக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லை, ஆனால் சிங்கிள்ஸுக்கும் யங்ஸ்டர்ஸுக்கு தான் அந்த படமே. பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு. ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்க்குறதுக்கு. எங்கள் யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும் மெயினாக சிங்கிள்ஸ் மத்திங்களா. 90mlன்றது வந்து எனக்கு படமாக மாதிரி தோணல. எனக்கு இப்போ ட்ரெய்லர் பார்த்தோன்னா ஆக்சுவலாக அந்த அபிப்பிராயமே வரல. ஏதோ பார்க்குறோம், பிட்டாக இருக்குது. அது என்ன படம்ன்றது வந்து இப்போ பார்த்தா தான் தெரியும். ஆனால் அது பார்க்குறதுக்கு வந்து நான் போய் தியேட்டரில் போய் பார்ப்பேன்றது வந்து சத்தியமாக இல்லை. அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு கொடுக்கல. இப்போ நான் அவெஞ்சர்ஸ் அந்த மாதிரி ஒரு மூவி ட்ரெய்லர் பார்த்தோன்னா எனக்கு தோணும் மார்ச்சில் வருதுன்னா இப்போ எல்லாம் ரெடியாக இருக்கும். ஏன்னா அந்த ட்ரெய்லர் அப்படி, அந்த கண்டென்ட் அப்படி நம்ம வந்து ஈர்க்கணும், தியேட்டரில் போய் பார்க்கணும். இது அப்படி இல்லை. நான் என் ஃப்ரெண்டை அந்த ட்ரெய்லர் பார்த்து சொல்கிறதுக்கே எனக்கு கூச்சமாக இருக்குது. அப்படின்னா எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இட் குட் பி எனி திங். ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு என்ன ரீசனுக்காண்டி இதை எடுத்தாங்கன்றது எனக்கு அது அவங்க தான் சொல்லணும். இல்லை, இந்த படமே தேவையில்லாது தானே. இவ்வளோ வல்கராக தேவையில்லையே, தண்ணி அடிச்சுட்டு தேவையில்லாது தான். அது அவங்க தொழில் பாஸ், அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு உரிமையே இல்லை. அவ்வளோ டோட்டலாக வேஸ்ட். அவங்க இந்த இது பண்ணியிருக்கிறது வேஸ்ட்டு. ஸோ பண்ணியிருக்க தேவையில்ல. ஸோ இதில் எஸ்டிஆர் வேறு எதுக்கு உள்ளே வந்தாருன்னு தெரியல. ஆல்ரெடி அவர் ஃப்ளாப் ஆகியிருக்காரு, திரும்பவும் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்காருன்னு தெரியல. இட்ஸ் அ ஃபிலிம், அவங்க நடிச்சிருக்காங்க கேரக்டர். பட் அவங்க சூஸ் பண்ண ஃபிலிமை நல்லா சூஸ் பண்ணிக்கலாம். பட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பண்ணுறாங்க, நம்ம எதுவும் முடியாது. அது பர்சனல், அவங்க இண்டஸ்ட்ரி, அவங்க பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் ஆனால் வந்து சோஷியலுக்கு மெசேஜ் சொல்கிற மாதிரி தான் ஃபிலிம் இருக்கணும். இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வரலாம், பட் ஆனால் அது வந்து எஜுகேட்டட் மாதிரி இருக்கலாம். இது வந்து நான் பண்ணுறது ஆட்டிடியூட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது என்னை பொறுத்தவரை. இந்தமாரி ஃபிலிம் வர்றது கரெக்டு தான். ஆனால் இந்த ஃபிலிம் வந்து கடைசியாக முடிவு வரும்போது என்ன இதெல்லாம் பண்ணுறது தப்பு அப்படின்ற மாரி என்ட்ரி நல்லா கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதுமாரி அப்படி கண்டினியூவாக இருந்தால் அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். இதே அப்படி எண்டு வந்து கரெக்டாக இதெல்லாம் பண்ணால் தப்பா, இதெல்லாம் பண்ணால் இவ்வளோ ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும், இதெல்லாம் வந்து தவிர்த்துடுங்க அப்படி சொல்லிட்டு மெசேஜ் நல்லா கொடுத்தா கண்டிப்பாக ஓவியாவுக்கு அடுத்த ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி படம் நடித்தா தான் இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும்னா சும்மா கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அவங்க பர்சனல் லைஃப்பில் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து தான், இந்த வெளியே ஃபேன்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு இமேஜ் தான். இது படத்தாலலாம் அந்த இமேஜெல்லாம் கிடையாது. ஓவியனால எந்த இமேஜும் இல்லை. ஆனால் இந்த டைட்டில் மட்டும் இந்த மாற்றிருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா பெரியவங்களும் இதை பார்ப்பாங்க. ஸோ இந்த 90 ml இந்த குடிக்கிறவங்களுக்கு ஓகே தான் இருக்கும். ஆனால் வந்து சில ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் இது கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ டைட்டிலை மாற்றிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே, இந்த டபுள் மீனிங்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான். திரும்பிக்கோ, இல்லைன்னா நான் ஸ்ப்ரே அடித்து போட்டுடுவேன். திரும்பாட்டேன். I'm gonna do that. Fish off, shut up your mouth, shut up your mouth. Ninga shut up பண்ணுங்க, shut up பண்ணுங்க. Shut up your mouth, shut up your mouth. Ninga shut up பண்ணுங்க.